தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 68,000 கோடி ரூபாய்க்கு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசு உயரதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் பணிக்கான அறிவிப்பை ரத்து செய்தது யுபிஎஸ்சி. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து பிரதமரின் அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை. நேரடி நியமனம் ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணியின் கடும் எதிர்ப்பால் மத்திய அரசு பணிந்துள்ளதாக எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. பயிற்சி மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். சடலத்தை எரித்து 3 மணி நேரம் ஆன பின்னர் எஃப்ஐஆர் பதிவு செய்தது ஏன்? கல்லூரி முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் என சரமாரி கேள்வி. தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் கேட்டு நடிகர் வடிவேலு மானநஷ்ட வழக்கு. நடிகர் சிங்கமுத்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சீமான் பெயரில் திருச்சி எஸ்பியிடம் விளக்க கடிதம் கொடுத்த நாம் தமிழர் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தன்னிச்சையாக செயல்பட்டதாக கூறி கட்சியிலிருந்து நீக்கிய சீமான். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு. நேற்று இந்த விவகாரம் எங்க தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக லேட்டரல் என்ட்ரி மூலமாக ஆட்கள் நியமனம் செய்வதற்காக மத்திய அரசு கொடுத்திருந்த ஒரு அறிவிப்பு. அதைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. இது ஒரு அரசியலமைப்பு சாசன விதியை மீறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இடஒதுக்கீட்டை புறக்கணிக்கக்கூடிய இந்த அறிவிக்கையை வாபஸ் பெறணும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த அறிவிக்கையை வாபஸ் பெற்றிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கொள்கை முடிவை வாபஸ் பெறலை அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நிலையில் இந்த 50% இடஒதுக்கீட்டை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும். மத்திய அரசு துறைகளில் இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார இடஒதுக்கீடோடு சேர்த்து 60% கொடுத்திருந்தாலும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 50% தான் அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. இப்போ அந்த 50% இடஒதுக்கீட்டை உயர்த்தணும் அப்படின்னா தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகுது. அதன் அடிப்படையில் தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த லேட்டரல் என்ட்ரி வாபஸ் பெறப்பட்டது அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னாலும் கூட நீண்ட காலத்தில் இந்த சமூக நீதியை நிலைநிறுத்தணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னதாக எதிரொலித்த இந்த குரல் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு குரல் மீண்டும் தற்போது அரசியல் களத்தில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. ஆனால் பாஜக இந்த விஷயத்தில் நேரடியாக எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல. வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக விஜய்க்கு கூட்டணி அழைப்பு விடுக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற கருத்திற்கு நேற்று செய்தியாளர்களை சென்ற அண்ணாமலை பங்காளிகளோடு கூட்டணி கிடையாது, மாமன் மச்சான்களுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. பங்காளிகள் அப்படின்னு திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளையும் அவர் குறிப்பிட்டு மறைமுகமாக பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள் அனைவரையுமே ஒரு மாமன் மச்சான் கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்து அப்படின்றது அவர் பார்வையில் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதில் விஜயும் இணைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மற்ற எல்லாருமே மாமன் மச்சான் தான் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இதில் பங்காளிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொல்றது மூலமா மீண்டும் ஒரு அதே விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இனிமேல் பாஜக வளர்ந்த கட்சி, வளரக்கூடிய கட்சி, இனிமேல் எங்கள் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தை மீண்டும் அண்ணாமலை ஒரு பக்கம் வலியுறுத்தி சொல்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் இது தொடர்பான முழுமையான விவரம் தெரியும். கட்சி தேசிய தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படின்ற கருத்தையும் அப்போதான் தெரிய வரும் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு ஒரு பார்வை இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் தான் அது ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் என்னதான் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட தற்போது தன்னுடைய பக்கத்தில் கூட்டணி கட்சியில் வைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத பாஜக உணர்ந்திருக்கிறதையும் ஒரு பார்வையை நம்ம வைக்க முடியும். அடுத்ததாக கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒரு மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு 10 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு கையாண்ட இந்த விவகாரத்தை கையாண்ட விதம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு, அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவம் நடைபெற்றது காலை நேரம் அப்படின்னாலும் கூட ஏன் இரவு வரைக்கும் ஆட்சி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு ஏன் அவ்வளவு காலதாமதம்?
பெற்றோர்களிடம் உடலை ஒப்படைப்பதற்கு ஏன் அவ்வளவு காலதாமதம்? மருத்துவ அந்த துறை தலைவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அவருடைய பங்களிப்புல என்ன இருக்கு? என்ன விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்? அப்படின்ற 3 மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தில் மாணவர்களுடைய போராட்டத்தையும் அங்க மருத்துவருடைய போராட்டத்தையும் ஒடுக்கக்கூடிய வகையில தான் அந்த மாநில அரசு காவல்துறை நடந்து கொண்டிருக்கு. இது கண்டிப்பாக ஏற்கத்தக்கது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவிலையும் இதே போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு பிரைமரி ஸ்கூல் 5 வயது குழந்தைகளுக்கு 2 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய போராட்டம் அந்த ரயில் நிலையத்தில் முன்னெடுக்க திரண்ட பொதுமக்களை தொடர்ந்து அங்கு விதமான ஒரு பதற்றம் ஏற்பட்டது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. போஸ்கோ சட்ட பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் என்னதான் சட்டம் கடுமையானதாக கொண்டு வரப்பட்டாலும் கூட அடிப்படையில் இன்னும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் ஒரு ஒட்டுமொத்தமாக குழந்தை வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை அப்படின்றது தான் இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. கடைசியாக நியூஸ் அண்ட் வியூஸ் பதில கேரளாவில் நீதிபதி ஹேமா கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அந்த திரைத்துறையில் நடக்கக்கூடிய பாலியல் சுரண்டல்கள் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான பரிந்துரை அப்படின்றது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தம் ஆமாம், கேரள திரைத்துறையில் பாலியல் வன்முறைகள் நடக்குது, பாலியல் சுரண்டல்கள் நடக்குது. குறிப்பாக பெண்கள் மீது, நடிகைகள் மீது நடத்தக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதான் முதன்மையானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அனைத்து துறைத்துறையினரும் குற்றம் சாட்டல் அப்படின்னாலும் கூட ஒரு மாஃபியா கூட்டம் அங்கே இருக்கு. அவர்களை மீறி புகார் கொடுப்பதற்கோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த விதமான நடிகைகளும் முன்வர மாட்டேன்றாங்க அப்படின்ற கருத்தை காட்டமா முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது கேரள கலாச்சாரத்துறை ஒரு மிக முக்கியமான அந்த பரிந்துரைகளை அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. இதே இடதுசாரி அரசு தான் இந்த குழுவை அமைச்சது அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். தற்போது அவங்க அந்த நீதிபதி கொடுத்திருக்கூடிய பரிந்துரையை நடைமுறைப்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகிலும் இதே மாதிரி நடிகைகளுக்கு மட்டும் கிடையாது, நடிகர்களுக்கும் இதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷனம் செட்டி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் சம்பந்தப்பட்ட திரைத்துறையில் மிகவும் பிரபலமான நடிகர்கள் இது தொடர்பான புகாரை வெளிப்படையாக சொல்லுவாங்களா, அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, பிக் ஃபோக்கஸ் பகுதியில் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். கடந்த காலங்களில் ஏராளமான அரசு விழாக்களில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இப்ப இந்த அரசியல் விழாவாக மாறுவதற்கான காரணம் என்ன? இது அரசு விழாவாக மட்டுமே பார்க்க வேண்டும். அரசு விழாவை அரசியல் விழாவாக பார்க்க கூடாது என்பதுதான் நாம சொல்வது. காரணம் என்ன என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மாநில பாரதிய ஜனதா கட்சியையும் சரி கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது. 40 எம்பிக்களும் அங்கே சென்று நல்லது நடந்தாலும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அவர்கள் பணியாற்றினார்கள்.